ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான இன்னொரு செலிப்ரிட்டி மேம் தான். ஸோ இவங்களை வந்து நான் போன எல்லாருமே வந்து செம்ம பர்சன் தெரியுமா. அது வந்து நம்ம வீடியோ அவங்கள பார்க்குறத விட நம்ம டைரெக்டாக போய் அவங்க கூட பழகும்போது தான் நமக்கு வந்து தெரியும் யார் யார் எப்படி என்ன ஏதுன்னு. ஸோ அந்த மாதிரி தான். அதில் வந்து இன்னொருத்தவங்க லயா மேம் தான். ஸோ லயா மேம் ரொம்ப ரொம்ப ஒரு கைண்ட் பர்சன். அண்ட் அது மட்டும் இல்லை, நிறைய வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய பார்த்துருக்காங்க. அந்த தத்துவம்லாம் சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோடது எல்லாமே வந்து நான் பார்த்து லைக் பண்ணிவிடுவேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ கூட ரீசெண்டாக நேற்று பேசினேன். அடுத்து இன்னொரு 3 ப்ளவுஸு வந்து பண்ணித்தரேன் மேம், சொல்லுங்கள் டைம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பண்ணித்தப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் மெஷர்மெண்ட் கொடுக்கல. மெஷர்மெண்ட்டு கொடுத்ததுமே நான் வந்து அடுத்து இன்னும் அவங்களுக்கு ஒரு 3 ப்ளவுஸு பண்ணித்தரணும். அண்டு இது வந்து அவங்க சிஸ்டருக்கும் அவங்களுக்கும் நான் பண்ணி கொடுத்தேன். ஸோ 2 பேருக்குமே பண்ணி கொடுத்தேன். அந்த டைமில் வந்து அவங்க சிஸ்டர் வந்து மூவி ஒன்று நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மூவி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டிசைன் மொத்தம் 3 ப்ளவுஸ் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். ஃபஸ்ட் வந்து 2 ப்ளவுஸு பண்ணி கொடுத்தேன். அது வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். இப்போ 3வது ப்ளவுஸ் ஒரு பிளாக் ஒன்று பண்ணி நான் இப்போ ரீசெண்டாக வந்து அதோட ப்ரைஸு எல்லாமே வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அதை வந்து நான் இந்த வீடியோ கூடவே அட்டாச் பண்ணிடுறேன். ஏன்னா தனித்தனியாக எதுக்கு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். எல்லாத்துக்கும் போட்டுட்ருக்க முடியல. ஏன்னா இப்போ நிறைய வந்த ப்ளவுசஸ்லாம் வந்து நம்ம எடிட் பண்ணி போடணும். ஒன்று டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன் இப்போ வந்த ப்ளவுசஸ் எல்லாமே. ஸோ அது எல்லாமே எடிட் பண்ணி வேறு போடணும். சரி, இது நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், செலிப்ரிட்டிஸ்து லைனாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் லைனாக பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் போட்டுட்டேன். ஆனால் அந்த அளவுக்கு வந்து அது ரிவ்யூ இல்லை, நல்லா இல்லை. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம கொடுக்கறது வேல்யூவாக நம்ம ப்ரைஸோடு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா நமக்கு வியூஸும் போகும். அண்ட் வந்து பார்ப்பீங்க இல்லையா, உங்களுக்கும் தெரியும், ஓ மேம் வந்து இவங்கெல்லாம் கூட பார்த்துருக்காங்களா அப்படின்னு நீங்கள் எல்லாரையும் தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாமே திருப்பி 2வது வாட்டி போஸ்ட் போட்டுட்ருக்கேன். ஏன்னா இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ்லாம் நான் சொல்லாமல் தான் வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். நிறைய ப்ளவுஸஸ் சொல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ அது அந்தளவுக்கு வந்து ரீச் ஆகலை. ஸோ இப்போ நம்ம வந்து ரேட்டிங்கோடு சொல்லும் போது நல்லா ரீச் ஆகுது. ஸோ நம்ம ஏன் வந்து இப்போ நான் செலிப்ரிட்டிஸ் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து இந்த 3-4 மாதம் வந்து ஆர்டர் ப்ளவுஸ் எல்லாம் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நான் வந்து திருப்பி பழைய ப்ளவுஸ் ஒரு நிறைய டிஃப்ரெண்ட்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதோட ரேட்டோடு நான் வந்து உங்களுக்கு அதையும் போடுறேன். ஏன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும்ல. ஏன்னா இப்போ கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் போடுற வீடியோஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வாட்ஸ்அப்லேயும் சொன்னாங்க, நீங்கள் பழைய வீடியோவாக இருந்தாலும் போடுங்க மேம், எங்களுக்கு யூஸ் தான். ஏன்னா அதோட ப்ளவுஸு அதோட ரேட்லாம் வந்து உங்ககிட்ட நாங்கள் தனியாக கேட்குறதுக்கு நாங்கள் வீடியோ மூலிமா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. நான் கட்டாயமாக போடுறேன். பழைய ப்ளவுஸஸ்லாம் நல்ல ஹெவி ஒர்க்காகவே போட்டு கொடுத்தேன். ஒரு பாண்டிச்சேரி கஸ்டமர் இருந்தாங்க, நமக்கு ஒரு 10 வருஷமாக தொடர்ந்து நம்மக்கிட்ட தான் போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் அவங்களுக்கு ஒரு 3 ப்ளவுஸாவது நான் டிஃப்ரெண்ட்டாக போட்டு அனுப்புவேன். ஸோ அவங்களோட வீடியோஸே வந்து நிறையா இருக்குது நம்மக்கிட்ட. அந்த ப்ளவுசஸ் வீடியோவே நிறையா இருக்குது. ஸோ அது வந்து உங்கள் கூட ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தான் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். அந்த டிஃப்ரெண்ட் ப்ளவுசஸ் எல்லாமே நம்ம அடுத்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ முடியாது. இப்போ வந்து நம்ம செலிப்ரிட்டிஸ் பார்த்துட்டு நான் சொன்னதை கரெக்டாக பண்ணிடணும் இல்லையா, அதனால தான் நான் செலிப்ரிட்டிஸாக போட்டுறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் வீடியோவில். ஸோ அதனால் செலிப்ரிட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக வந்த ஆர்டர்ஸு கொஞ்சம் இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி எடுத்த ஆர்டர்ஸும் வந்து போடாத ஆர்டர்ஸும் இருக்குது. ஒரு 100 வீடியோ கிட்ட இருக்குது. அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வீடியோவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் லாஸ்ட்டாக நம்ம பழைய வீடியோஸ் எல்லாமே நான் திருப்பி வந்து எல்லாத்தையுமே சொல்கிறேன். அண்டு ப்ளவுஸ் ரேட்டிங்கோடு சொல்கிறேன். ஸோ ரேட்டிங்கோடு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஸோ இப்போது இவங்க 2 பேருக்கு தான் வந்து நான் ப்ளவுஸ் பண்ணி கொடுத்தேன். ஒன்று வந்து டொமேட்டோ ரெட்டு, ஒன்று வந்து நல்ல ஒரு டார்க்கு ஆரஞ்சு. ஸோ டார்க் ஆரஞ்சு, புரியுதுங்களா? ஏன்னா அவங்க அந்த கலர் தான் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்க. அந்த கலர் கொடுங்க, சாரீ இருக்குது. அப்போ அவங்க வந்து சாரீ பிஸ்னஸ்லாம் பண்ணல மேமு. ஸோ சாரீ இருக்குது, இன்னொரு பேஜ்லேருந்து சாரீ வாங்கியிருக்கேன். ஸோ அவங்களதும் நான் வந்து ஒன்றா வீடியோ பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா, அப்புறம் நல்லா அழகாக சூப்பராக உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டெலாம் கொடுத்தாங்க. நேற்றும் நான் பேசியிருந்தேன். நேற்று பேசுனதுக்கு இன்னொரு 3 ப்ளவுஸ் தாங்க மேம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பண்ணி கொடுக்கணும். அண்டு பண்ணி அவங்களோட பொட்டிக் போய் பார்த்துட்டு இந்த வாட்டி வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது என்றைக்கு முடியும்னு தெரியல. இப்போ கொஞ்சம் எனக்கு ஆர்டரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் வேறு போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்டோட பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் கல்யாணம் ஆகிடுச்சு இல்லையா, அவங்களுக்கு இந்த 15ஆம் தேதி சென்னையில் ஒரு ரிசப்ஷன் வைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ரிசப்ஷனுக்கு நம்ம பெரிய ப்ரைடல் நீங்கள் கூட நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஃபாரஸ்ட் டிசைன் வந்து போட்டுட்ருக்கேன். அதாவது ஃபாரஸ்ட், அந்த சாரியில் வந்து ஃபாரஸ்ட் மாதிரி வருது,
மான், பேரட்டு எல்லாமே வருது டிஃப்ரெண்ட்டாக. அதனால் நான் என்ன யோசித்தேன்னா, சரி அதே தீமை வந்து நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக கொடுக்கலாம், கை ஃபுல்லாக கொடுத்துடலாம் ஹெவி ஒர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட்டெல்லாம் தராமல் ஒரு ப்ளவுஸ் வந்து நான் சூப்பராக போட்டு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து நம்ம கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டோட பொண்ணுக்கு. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நல்லா பழகினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலியும் கூட. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் இல்லை, இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக்ல. ஸோ என்னால் முடிஞ்சது நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக அவங்களுக்கு ஒர்க்கெல்லாம் போட்டு கொடுத்தேன். அதே மாதிரி நம்மக்கிட்ட உங்களுக்கே தெரியும் 1005க்கு மேலே நான் 1000க்கு இப்போல்லாம் வாங்குறதே கிடையாது. ஒரு 1 இயராகவே 1005 தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வாங்குறேன். ஆனால் அவங்களுக்கு மட்டும் நான் 1000 ருபீஸ்க்கே வந்து ஒரு 5-6 ப்ளவுஸ் வந்து போட்டு தர போகிறேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. கடை தான் வச்சுருக்காங்க, டிஃபன் கடை. பொண்ணு வந்து இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு இயர் முடிக்கும் போதே கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச உதவி நான் இதில் பண்ணி தரேன்ப்பா. என்னால் காசு பணம் தான் கொடுத்து உதவி பண்ண முடியாது. நான் ஒர்க்கில் வந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் உனக்கு பண்ணித்தரேன் கிராண்டாக அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் அதேமாதிரி நானும் வந்து ரிசப்ஷனுக்கு போவேன் 15ஆம் தேதி. அந்த வீடியோவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நான் அந்த ப்ளவுஸோடவே காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த அவங்களுக்கு போட்ட ப்ளவுஸ் எல்லாமே நம்ம லைனாக பார்க்கலாம். ஏன்னா அந்த 15 அவங்களுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன 6 ஆரி ஒர்க்கு, அப்புறம் இப்போ ஒரு 5 ப்ளவுஸு, மொத்தம் அது ஒரு 5, 6, அப்புறம் இன்னொரு 1, அப்போ கணக்கு போட்டுக்கோங்க. 12 ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அவங்களுக்கு வந்து நம்ம போடுறோம். அண்ட் அது இல்லாத நார்மல் ப்ளவுஸ் வரை நம்ம தச்சுருக்கோம். ஸோ அது எல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இவங்க மேம் 2 பேர் போட்ட ப்ளவுஸும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த டொமேட்டோ ரெட்டும் அண்ட் இந்த ஆரஞ்சு கலர்லேயும் ஃபுல் ஒர்க்கு போட்டிருக்கேன், செக்குடு டிசைன். நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஹேண்டு வந்து 11 இன்ச்சஸ் தான் வச்சேன். ஆனால் இவங்களுக்கு 11லாம் பத்தாது. இவங்க வந்து செம்ம ஹைட்டுங்க. ஸோ 13 இல்லை 12.5 வச்சாதான் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து 11 10.5 தான் வச்சேன்னு நினைக்கிறேன். இந்த ஹேண்டு ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு. அது ஒன்று தான் கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் ஹைட்டாக வைக்கணும் ஹேண்டு. ஒரு 12.5 வச்சோன்னா இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க ஹைட்டுன்றதுனால. இந்த ப்ளவுஸ்க்கு வந்து இதுக்கு கொஞ்சம் நான் இறக்கியிருந்தேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 இன்ச்சஸ் வச்சுருந்தேன். அப்புறமா தான் தோணுச்சு இதுக்கே கூட நம்ம 12 வச்சிருக்கணும், இல்லை 12.5 வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மேம் வந்து நல்லா ஹைட்டு, சரிங்களா. ஸோ அதனால் பிளாக் வந்து சூப்பராக இருந்ததுன்னாங்க. அவங்க இந்த சாரீக்கு வேர் பண்ணியிருந்தாங்க. இதுவும் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் போட்டிருப்பேன். நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வராத ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வரும். ஏன்னா அதெல்லாம் வந்து 15 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் அப்படி போடுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் போடுற ஒரு வாட்டி மறந்துடுவேன் நான். ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமில் டெய்லி 5:30க்கு அதுலேயும் வந்து நம்மளுக்கு எல்லா வீடியோஸும் இதுவாகும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேஸ்புக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இது ரெண்டுத்துலேயும் போஸ்ட் விட ஃபேஸ்புக்கில் போஸ்ட் அதிகமாக போடுவேன். என்னோட டிசைன்ஸ் போஸ்ட் அதிகமாக போடுவேன். ஸோ நீங்கள் அதனால் போஸ்ட்டுக்காகவே நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அந்த டிசைனு, நீங்கள் அந்த டிசைனை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய போஸ்ட் போடுவேன். இதில் வீடியோஸ் விட போஸ்ட் அதிகமாக போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆரஞ்சு கலர் ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக் வந்து போட் நெக்கு, ஃப்ரண்ட் ஹூக்கு தான். அண்ட் ஹேங்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் பீட்ஸ் கீழே வச்சுட்டு 4 நம்பர் பீட்ஸில் வந்து நான் ஃபுல்லாக கோத்துருக்கேன். இந்த டேப்லெட் பீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிளாஸ்டிக் போட்டிருக்கேங்க, கிளாஸ் பீட் கிடையாது. ஸோ ரொம்ப லோ பட்ஜெட்டில் போடுறீங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேப்லெட் பீட்ஸ் வச்சு போடணும்னு கேட்குறாங்க. ஸோ கிளாஸ் பீட் வந்து ஒரு லைனே வந்து உங்களுக்கு 45-35 ருபீஸ் விற்கிது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் வந்து வெறும் 50 ரூபாய் 40 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. நான் இந்த வாட்டி பாரிஸ் போயிருந்தப்ப அதில் வந்து இந்த கிறிஸ்டல் கோன் ஷேப்லாம் வருது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஹேங்கிங்ஸ்க்கு போடுவேன். அது எல்லாமே பிளாஸ்டிக்கில் ரீமேக் பண்ணி வச்சுருக்கான், சான்ஸே இல்லை. நான் என்ன பண்ணேன், ஒரு 50 கிராம் எல்லாத்துலேயும் சாம்பிள் வாங்கிட்டு வந்தேன். சரி எப்படி தான் இருக்குது கொஞ்சம். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, அக்கா ஹேங்கிங்ஸ்க்கு மட்டுமே தனியாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 35 ரூபாய் ஒரு லைன்னா, ஒரு கைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2 லைனாவது ஆகுது, சரிங்களா. 4 லைன் 3.5 லைன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆகுதா. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, அதுவே வந்து ஒரு 100 ரூபாய் ஆகிடுதா. அதுக்கப்புறம் அந்த ஹேங்கிங்ஸ் தைக்கிறதுக்கு வர டைம் ஆகுதா. ஸோ அது நமக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வாங்கி ஹேங்கிங்ஸ் வேணும்னு விரும்புகிறவங்க நம்ம இந்த மாதிரி கூட தைச்சி கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் இந்த மாதிரி வந்து கிறிஸ்டல் வேண்டாக்கா, கொஞ்சம் கம்மி பட்ஜெட்லேயே பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு பிளாஸ்டிக்கே போதும்க்கா பரவாயில்லக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கேட்டு காமிப்பேன். இது வந்து கிறிஸ்டலு, இது வந்து பிளாஸ்டிக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இதில் எது வேணும், இல்லை எனக்கு பட்ஜெட் கம்மியிலே போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பிளாஸ்டிக் போட்டு கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கினது
இந்த ப்ளவுஸ் நான் தைக்கும்போது பிளாஸ்டிக் பீட்ஸ் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்துலேயும் 50 கிராம் எல்லா கலர்ஸ்லையுமே வந்து வாங்கியிருந்தேன் அகர்வாலில். ஸோ அப்போ சரி இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம ஃபஸ்ட் ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது, பிளாஸ்டிக் மாதிரியே தெரியல. ஸோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது கூட வந்து பிளாஸ்டிக் மாதிரி தெரியல, அவ்வளோ அழகாக இருந்தது. அதேமாதிரி அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு மேடம்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேண்டில் வந்து அப்படியே பார்டர் மாதிரி லைனாக போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இதில் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு சுகர் பீட் அண்டு ஸ்டோனு அண்டு ஹை ஷேப் ஸ்டோனு, 4 நம்பர் பீட் அண்டு கட் பீடு, டியூப் பீட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜர்ரி அவுட்லைன் அண்ட் எப்பயும் போல் சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட் அப்படியே தான் நான் அடுக்கடுக்காக கொண்டு போனேன் இந்த டிசைனு. அதே மாதிரி இந்த ஸ்டோன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோன் நார்மல் நம்ம 40 ருபீஸ் பேக்கெட் ஸ்டோன் தான். ஸோ நீங்கள் இது வச்சிங்கன்னா கொஞ்சம் அழகாக பார்க்க கிளிட்டரிங்காக தெரியும். ஸோ மேட் ஃபினிஷிங் இல்லாமல் நல்லா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கிராண்டாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் அண்டு ப்ரிசியோ பீட்ஸு அண்ட் கோல்டு பீட்ஸு இது மாதிரிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிராண்டாக தெரியும். இந்த ஸ்டோனே நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி நல்லா ஹை லுக்கில் கொண்டு வரணும். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு ரேட்டுன்னு வச்சுக்கோங்க, நல்லா நான் ஹை லுக்குக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண, நல்லா வந்து அந்த கிளிப் ஸ்டோன் இருக்குது பாருங்கள். ஸோ 10 ரூபா, 20 ரூபா, ஒரு ஸ்டோன் 5 ரூபா, 3 ரூபா, 2,000 ரூபா அப்படி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ அந்த ஸ்டோனை கூட நீங்கள் ஒட்டிட்டு இந்த மாதிரி எல்லாமே கோல்டு சுகர் பீட் இல்லாமல் ஒரு ஆன்டிக் பீடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ எலகண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃபுல் கோல்டு வந்து ஏன் போட்டேன்னா பளிச்சுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியணும், கிராண்டாக தெரியணுன்றதுக்காக போட்டேன். ஸோ இதே வந்து நீங்கள் உங்களுக்கு போட்டுக்க போகிறீங்க, இல்லை உங்களோட கெஸ்ட்டுக்கோ உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ போட போகிறீங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க, உங்களுக்கு பிரைட்டாக வேணுமா டல்லாக வேணுமான்ட்டு. இப்போ நான் வந்து ஒரு சில கஸ்டமர்கிட்ட கேட்பேன், உனக்கு வந்து புடவை கலரில் கோல்டு இருக்குது, அந்த கோல்டே வச்சிருவா, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஆன்டிக் ஆட் பண்ணிப்பான்னு கேட்பேன். அது உங்கள் இஷ்டம்க்கா, நீங்கள் கலர்ஃபுல்லாக வந்தால் ஓகே அப்படின்வாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது, எனக்கு ஃபுல் கோல்டே போட்டு கொடுத்துருங்க, ஏன்னா நான் செல்ஃபாக வந்து saree கட்டிக்க போகிறேன், எந்த சாரிக்கு வேணாலும் நான் அந்த ப்ளவுஸை மேட்ச் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி வந்து நான் அந்த டிசைன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கோல்டே போட்டேன். ஏன்னா அவங்க வந்து எந்த சாரிக்கு வேணால் கட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ இதுக்கும் அதே மாதிரி நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கோல்டு போட்டிருக்கேன். இது வந்து ரெட் கலர் டொமேட்டோ ரெட்டு அண்ட் இதுக்கும் அதே மாதிரி ஹேங்கிங்ஸ் போட்டு இதோட நெக்கும் அதே மாதிரி கொஞ்சம் போட் நெக் வந்துட்டு கீழே வந்து இந்த கேர்வ் இல்லாமல் அப்படியே ட்ராப் ஷேப்பில் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட், திருப்பி சுகர் பீட் கொடுத்துருக்கேன். திருப்பி நான் 5 நம்பர் பீடு அங்கங்கே தள்ளி தள்ளி கொடுத்துட்டு அதை சுற்றி சுகர் பீட்டில் அப்படியே வந்து ஆஃபாக வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் சுகர் பீட் அண்ட் அதுக்கப்புறம் 4 நம்பர் பீட் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம நார்மல் குந்தன் ஒரு மாதிரி கட்டாக இருக்கும் பாருங்க, அந்த குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு அதை சுற்றி சுகர் பீட்டில் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 3 நம்பர் பீட்ஸில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 5 லைன் மாதிரி கொண்டு வந்து அதுக்கு மேலே ரைஸ் பீடு வந்து ஃபில் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி இருக்குது இந்த டிசைன் பார்த்துட்டு சொல்லுங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. அந்த மாதிரி வந்து அந்த ரேஞ்சில் வந்து நான் பண்ணியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி அந்த நீட்டாக வருது பாருங்கள், அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீட்டாக வந்து அந்த ரைஸ் பீட் இப்படி விரியும் போது அது ஏதோ வந்து ஒரு ரிலீஃப் விரிகிற மாதிரி, ஃப்ளவர் விரிகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்காது. ஸோ டிசைன் பக்காவாக வந்துருந்தது. அண்ட் இந்த 2 ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் போடலை. இங்கே என்கிட்ட கிளாஸ் முடித்தவங்க எப்பயுமே அக்கா நீங்கள் வந்து என்னால் போய் மெட்டீரியல் வாங்க முடியலக்கா, ஆனால் நான் எப்படிக்கா 3 ப்ளவுஸ் போடுறது அப்படின்வாங்க. ஸோ பரவாயில்ல, என்னோடய ப்ளவுஸ் போட்டு கொடுங்க, அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, நானே பீட்ஸ் எல்லாம் கொடுத்துருவேன், டேமேஜ் ஆனால் கூட பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி உட்காந்து போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா சுப்ரியான்னு ஒரு பொண்ணு போட்டால் நம்ம ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் தேவிகா கொஞ்சம் அவள் போட்டா, அப்புறம் இவங்க 2 பேரும் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து உழைச்சிருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் தான், ஏன்னா வந்து சொல்லணும் இல்லையா நம்ம ஸ்டூடெண்ட் இவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க அப்படின்ற போது. ஸோ நான் போட்டுட்டு நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். ஸோ ஒரு சில இடத்துலலாம் வந்து நானும் ஹெல்ப் பண்ணேன். ஸோ போட்டு கொடுத்தாங்க. அண்ட் இதை வந்து நான் லையா மேம்க்கு கொடுத்தேன். ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பி அண்ட் நல்லாவும் இருந்ததுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு அப்போ வந்து நிறைய ஆர்டர்ஸ் இருந்தது, அதனால் நான் நிறைய செலிப்ரிட்டிஸ் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுங்களே போட்டாங்க அவ்வளோ சூப்பராக பக்காவாக. ஸோ அதனால் நான் வந்து ஆர்டர்ஸ் போகிறதுக்கே எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ அதில் 2 ப்ளவுஸ் தான் இது. ஸோ இப்போ இந்த டிசைனு கையில் வந்து நான் பொடி செக்குடு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா பெரிய செக்குடு நான் ஆல்ரெடி நிறைய போட்டேன்னா சரி இதுலையாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி செக்குடு வந்து வரைஞ்சிக்கிட்டேன். அதுதான் என் பண்ண தப்பு. ஸோ ரொம்ப லேட்டாச்சு அந்த குட்டி குட்டி செக்குடு போட்டு முடிக்கிறதுக்குள்ளே. ஸோ ஒரு வழியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து
முடிஞ்சுது. நான் இவ்வளோ பீட்ஸ் கொடுத்துருக்கிறதுக்கு காரணமே உங்களுக்கு கருக்காமல் ஒரு 5 வருஷம் இருக்கமாவது வரணும் அப்படின்னா ப்ரிஸோ பீட் தான் நான் போட்டிருக்கேன். வேறு எந்த பீடுமே நான் வாங்கினது கிடையாது. சப்போஸ் வாங்கினாலும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்ப்பேன். எனக்கு பிடிக்கலையா நான் என்ன பண்ணுவேன்னா கிளாஸுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா கிளாஸுக்கு வந்து ஒயிட் கிளாத்தில் தானே போடுறாங்க. ஸோ அதனால் அவங்க ப்ளவுஸு ப்ராஜெக்ட்டுன்னு வரும்போது அவங்க வாங்குற மாதிரி இருக்கும் எல்லா திங்ஸுமே. ஸோ அப்போ நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெட்டு ப்ளவுஸ் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் இப்போ இந்த 2 ப்ளவுஸுக்குமே நம்ம ரேட்டு பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஆரஞ்சு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. கை ஃபுல்லாகவே ஒர்க் போட்டிருக்கேன். அது நீட்டாக ஒர்க் போட்டிருக்கேன். அதில் ஒன்று ஒரு மெத்தடில் போட்டிருக்கேன்னே. அப்போ அது உங்களுக்கு ஒரு வேலை இழுக்கும். இப்போ செக்குடுனா அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம கையில் வந்து யோசிச்சு இதில் இது போடலாம், அதில் அது போடலாம், அதில் அது போடலான்னு சொல்லி போட்டது தான் அந்த டிசைன்ஸு. ஸோ இப்போ மேலே ஸ்டோன்ஸு அதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டுக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டிசைனுக்கு நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8500 வித் ஸ்டிச்சிங்கோட. 85 ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேரும் பண்ணிவிடுங்க. இப்போது ரெட் ப்ளவுஸ்க்கு என்ன ரேட்டுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் ப்ளவுஸ்க்கு நான் வந்து 85 சொன்னேன். ரெட் ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 7000 கூட வாங்கலாங்க. ஏன்னா செக்குடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே லெவலாக போட்டு முடிச்சிருவோம். ஸோ செக்குடு வந்து கொஞ்சம் ஈஸி தான் ஓரளவுக்கு. ஆனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசைன்லாம் எடுக்கிறீங்கன்னா பார்ட்டாக பிரித்து நீங்கள் போடும்போது ஸ்டோன் ஆறணும். உங்களுக்கு வந்து அடுத்த லைன் வந்து இடிக்காமல் அது கரெக்டாக லெவலாக நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். இல்லை நம்ம ட்ராயிங் பண்ண இது வந்து சரியாக இல்லாமல் நம்ம வந்து நம்மளா வந்து வச்சு போடும்போது பார்த்திங்கன்னா அது கோணல் மாண்டலாக போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு பிரிண்டிங் வந்து கரெக்டாக போடுங்க. பிரிண்ட்டு போடுறத கரெக்டாக போடுங்க. பிரிண்ட்டு போடுறத கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு அழகாக வந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரிண்டிங் வந்து நல்லா போட்டுக்கோங்க. வரைய தெரியாதவங்க கூட கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து ஷார்ப்பாக வரைங்க. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் முக்கால்வாசி பேருக்கு வரைய தெரியாது. ஒரு சில பேருக்கு தான் வரைய தெரியும். ஸோ அவங்களாம் வந்து அப்படி தான் போட்டுப்பாங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, ஃப்ளவர் மாதிரி தெரியுது, காக்கா மாதிரி இந்த மாதிரிலாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து வரைவாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸு. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ட்ரா பண்ணுவாங்க. நானே வரைஞ்சி கொடுத்தேன். நான் இப்போ வரைஞ்சி கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க கிளியராக போடுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து வராதனால நான் வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி பொறுமையாக போட்டால் தான் நம்ம ஃபினிஷிங் பண்ணால் தான் நீங்கள் வந்து மேலே வந்து கரெக்டாக அந்த செயின்லாம் கொண்டு போவீங்கன்னு பேசிக்லேருந்து நம்ம சொல்லி கொடுக்கறது தான். ஸோ இப்போ இந்த டிசைனுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான் 7000, அதுக்கு 8500. ஆனால் ஸ்டிச்சிங் வராது. ஸ்டிச்சிங் வந்து அதுக்கு வந்து 750, இதுக்கு ஒரு 750. அப்போ கணக்கு போட்டுக்கோங்க. இது ஒரு 7750, அது ஒரு 8500 ப்ளஸ் ஒரு 750. ஆனால் நம்ம ஒரு 9000 கூட வாங்கிக்கலாம் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து தாராளமாக இந்த ப்ளவுஸ்க்கு. சரிங்களா? ஸோ இந்த 2 ப்ளவுஸுமே வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் ரேட்டும் பார்த்துருப்பீங்க. ஒன்றுத்துக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான் 8500 வித் ஸ்டிச்சிங் ஒரு 750னா நீங்கள் ஒரு 9000 கூட கேட்டு வாங்கலாம். ஏன்னா இது பார்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக பெருசாக கொடுத்துருக்கிறது. பார்டரில் ஒன்று ஸ்டோன்ஸ் ஒட்டி ட்ரை பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த ப்ரைஸ். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ரெட் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் 7500 கூட வாங்கலாம். ஏன்னா ரெட் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லின் செக்குடு தான். ஸோ ரொம்ப நமக்கு வந்து வேலை இருக்காது. மேக்ஸிமம் பீட்ஸ் தான் வந்து நிறைய இழுக்கும். அந்த ப்ளவுஸ் மாதிரி நமக்கு வந்து வேலை இழுக்காது. ஏன்னா அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து இதெல்லாம் போட்டிருந்தோம். ஸோ ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருந்தோம். ஸோ அதனால் அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப வேலை இழுக்கும். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து வேலை இருக்காது. அதேமாதிரி நான் போனதும் லயா சிஸ்டர் என்னை ரொம்ப கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானும் என் பையனும் தான் போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கலாட்டா ஆஃபீஸில் அந்த டைமில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏதோ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் அங்கே வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இங்கேருந்து வந்து ஊபர் புக் பண்ணி ஓலா ஆட்டோ புக் பண்ணிக்கிட்டு தான் நான் வந்து போயிருந்தேன். ஸோ போயிட்டு அவங்க பார்த்தா ரொம்ப என்னை வந்து நல்லா ஜாலியாக ட்ரீட் பண்ணாங்க. அண்ட் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி சோஃபாலெல்லாம் ரொம்ப நேரமாக உட்கார வச்சு நல்லா பேசி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வாங்க சிஸ்டர் நம்ம 2 பேர் லைவில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு டைம் இல்லை, லைவில் போய் பண்ணலான்னு பார்த்தா டைமே இருக்க மாட்டேது, ஏதாவது ஒரு வேலை வந்துடுது. ஸோ இந்த வாட்டி எப்படியாவது மேமை போய் இன்னொரு வாட்டி பார்த்துட்டு நம்ம லைவ்லேயே வந்து வீடியோ போடலான்னு சொன்னாங்க அவங்க என்கிட்ட. அந்த சான்ஸை நான் விட்டுட்டேன். நான் தான் எனக்கு வந்து என்ன பண்ணுறது, ஒரே அப்போல்லாம் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஆர்டர் அதிகமாக இருந்தது அந்த டைமில். ஸோ அதனால தான். ஸோ இந்த வாட்டி நம்ம விடுற மாதிரி இல்லை. நான் மேம் நேராக போய் லைவில் நம்ம ஒரு வீடியோ போடணுன்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாமே பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெய்லி வந்து செலிப்ரிட்டி ப்ளவுஸ் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதேமாதிரி நாளைக்கு இன்னொரு செலிப்ரிட்டி ப்ளவுஸ் பார்க்கலாம். இந்த செலிப்ரிட்டி ஒரு நல்ல சூப்பரான எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு சூப்பரான என்ஜாய்மெண்ட்டோட நான் அங்கே போய் ஒரு ஜாலியாக வந்தேன். நல்லா பேசுனாங்க, நல்லா பழகுறாங்க. ஸோ இது மாதிரி நான்
நான் நினச்சி பார்க்கல. நல்ல டைப்பு சசிலையா மேம். இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கும் போதே அவங்களோட இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு கமெண்ட்ஸ் வருது. ஸோ அதான் நான் ப்ளவுஸ் கேட்டிருந்தேன்னு சொன்னல, ஸோ அதுக்கு தான் ஒரு கமெண்ட் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன் 8500க்கு பண்ணலாம் வித் ஸ்டிச்சிங்கோட அப்படின்னு சொன்னேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து 8500 + 750 ஸ்டிச்சிங்கும் போட்டுக்கலான்னு சொன்னேன். ஏன் நான் அப்படி 2 விதமாக சொன்னேன்னா, நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ புதுசாக பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் இந்த ப்ளவுஸையே வந்து கொஞ்சம் அந்த இதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு இன்னும் கூட நீங்கள் வந்து அந்த ஆரஞ்சு கலர் ப்ளவுஸு நான் சொல்கிறேன் இல்லையா, கை பார்டர் இருந்துச்சு, அது 7000 கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இப்போ புதுசாக போடுற பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ ரேட்டு சொன்னால் வாங்க மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து 85 ஸ்டிச்சிங் அண்ட் 75 ஸ்டிச்சிங் அண்ட் 7000 இந்த மாதிரி பட்ஜெட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த டிசைன் பண்ணி தரலாம். இங்கே சென்னையில் வந்து நான் வந்து இவ்வளோ வாங்கியிருக்கேன், அதாவது 8500 அண்ட் ஸ்டிச்சிங் 750 அப்படி நான் அந்த ஆரஞ்சு ப்ளவுஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் அந்த ரெட்டு ப்ளவுஸ் கூட பார்த்தீங்கன்னா 5000க்கும் பண்ணித்தரலாம், 7000க்கும் பண்ணித்தரலாம், 75க்கும் பண்ணித்தரலாம். ஸோ நான் இத்தனை விதமாக ஏன் ரேட் சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து 85 வித் ஸ்டிச்சிங் எல்லாமே நான் சொன்னது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லயா மேம்க்கு ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு ப்ளவுஸோட இன்னொரு செலிப்ரிட்டிஸோட அதோட ரேட்டோட நான் வரேன் உங்கள் கூட. நாளைக்கு 4:30க்கு எப்பயும் போல் வந்துடும். கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆச்சுன்னா கோச்சிக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்கிறனால தான் என்னால் ஒரு நாள் வீடியோலாம் இப்போ போட முடியல. கொஞ்சம் இந்த மாதம் முகூர்த்த நாள் இல்லையா, ஸோ அதனால் கரெக்டாக இருக்குது. முன்னாடி நைட்டும் எடிட் பண்ணியும் போட முடியல. ஸோ அதனால தான் கோச்சிக்காதீங்க. தவறாமல் நம்ம சேனல் பார்த்துட்டே வாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.